டிஎன்பிஎஸ்சி தலைவர் நியமனத்தில் ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசு உடனான மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு விடிவெள்ளியாக திகழ்ந்து வருவது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். தமிழக அரசு பணிகளில் சேர போட்டித் தேர்வுகளை நடத்தி வரும் டிஎன்பிஎஸ்சியின் தலைமை பொறுப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் கடந்த ஓராண்டிற்கு மேலாக பொறுப்பு தலைவர் தலைமையில்தான் செயல்பட்டு வந்தது. தேர்வாணையத்தின் தலைவராக 2020ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் பொறுப்பேற்றார். அதன் பின்னர் பொறுப்பு தலைவராக 2022 ஜூனில் முனியநாதன் நியமிக்கப்பட்டார். டிஎன்பிஎஸ்சிக்கு முழு பொறுப்புடன் கூடிய தலைவரை நியமிக்க திட்டமிட்ட தமிழ்நாடு அரசு 2023 ஜூனில் ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை நியமிப்பதற்கான கோப்பை ஆளுநர் RN ரவிக்கு அனுப்பியது. ஆனால் அப்போது சைலேந்திர பாபுவுக்கு 61 வயது ஆகியுள்ளதாகவும் இன்னும் ஓராண்டு மட்டுமே பதவி வகிக்க முடியும் என்றும் கூறி நிராகரித்தார். பின்னர் சில மாதங்கள் கழித்து தமிழ்நாடு அரசு மீண்டும் கோப்பை அனுப்ப இரண்டாவது முறையும் ஆளுநர் RN ரவி நிராகரித்தார். தலைவர் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி செயல்பட்டு வந்ததால் மாணவர்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. இந்நிலையில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான SK பிரபாகரை தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்தது. போதிய ஆண்டுகள் பணி செய்யும் வயதும் நிர்வாகத்தில் ஏராளமான அனுபவங்களையும் பெற்றுள்ள SK பிரபாகருக்கு ஒரு வழியாக ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மனிதவளத்துறை செயலாளர் நந்தகுமார் அதற்கான அரசாணையை பிறப்பித்தார். அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் நியமன விவகாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டை அகன்றதால் இவ்விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே இருந்து வந்த மோதல் முடிவுக்கு வந்துள்ளது.